காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த சில நாட்களாக தொடர் போதனையாக உலகத்தின் முடிவும் இயேசுவின் 2ஆம் வருகையும் பாகம் 2 கற்று வருகிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு இஸ்ரவேல் தேசமும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும். இஸ்ரவேல் தேசத்தின் கூட்டாளிகள் யார் யார்? பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் 38 அதிகாரம் வசனம் 13 சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் இந்த வட சேனையை இஸ்ரவேலோடு சேர்ந்து எதிர்ப்பார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். இந்த தேசங்கள் நேரடியாக யுத்தத்தில் பங்கு பெறாமல் பார்வையாளர்களாகவே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாடுகள் அன்று அந்த நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சேபா சேதான். அது இன்று சவுதி அரேபியா மற்றும் சில அரபு நாடுகள் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அன்று தர்ஷீஷின் வர்த்தகர்கள் என்று அழைக்கப்பட்ட நாடுகள் இன்று கிரேட் பிரிட்டன் என்று கூறப்படுகிறது. அன்று தர்ஷீஷின் வர்த்தகரின் பால சிங்கங்கள் என்று அழைக்கப்பட்ட நாடுகள் இன்று அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என அழைக்கப்படுகிறது. இவர்கள் எல்லாம் இஸ்ரவேலின் கூட்டாளிகள் என்று நாம் சொல்லலாம். எதற்காக இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக யுத்தம் செய்வார்கள்? இஸ்ரவேல் தேசம் ஒரு தனி நாடாக சுதந்திரம் பெற்ற பின் 36 ஆண்டுகளிலேயே விஞ்ஞானம், விவசாயம், வர்த்தகம், இராணுவம் ஆகியவற்றில் பெரும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டுள்ளது. தாது உப்பு நிறைந்த சவக்கடல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு பொக்கிஷம். அதில் உள்ள செல்வத்தின் மதிப்பு 1 ட்ரில்லியன், அதாவது $270 பில்லியன் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தை கொள்ளையடிக்கவே யுத்தம் செய்யப்படும் என்று எசேக்கியேல் 38 வசனம் 13 தெரிவிக்கிறது. இந்த யுத்தத்தில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்வார் என்று இஸ்ரவேல் வெற்றி பெறும் என்றும் காண்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 அதிகாரம் 18 வசனம் முதல் 23 வரையிலும் படித்து பாருங்கள், கற்றுக்கொள்ளலாம். இந்த யுத்தத்தின் விளைவுகள் என்னென்ன? மீண்டும் எசேக்கியேல் 39 அதிகாரத்தில் இந்த யுத்தத்தின் விளைவுகளை குறித்து நாம் வாசிக்கலாம். இது ஒரு நியூட்ரான் யுத்தமாக இருக்கும். நியூட்ரான் அணுகுண்டு கட்டிடங்களை பாதிக்காமல் கதிர்வீச்சு மூலம் மனிதரையே கொல்லும். எனவேதான் மரித்தவர்களின் பிரேதங்களை கண்டுபிடித்து ஆமான் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைப்பார்கள் என்று எசேக்கியேல் முன்னறிவித்துள்ளார். பிரேதங்களின் எலும்புகளில் கதிரியக்கம் படிந்திருக்கும். இவ்வாறு நியூட்ரான் குண்டு போடப்பட்டதினால் மரித்தவர்களின் எலும்பு கூடுகள் தொடர்ந்து கதிரியக்கத்தை வெளியாக்கி கொண்டிருக்கும். அதனால் யுத்தம் முடிந்த பிறகு பெரிய ஆபத்து உண்டு. எலும்பு கூடுகளிலிருந்து வெளியாகும் கதிரியக்கம் இன்னும் அநேகரை தாக்கி கதிரியக்க வியாதியை, அதாவது ரேடியேஷன் சிக்னஸை உண்டு பண்ணி பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த மனிதர்களின் உடல்கள் பாதுகாப்போடு கையாளப்பட வேண்டும். இந்த பணிக்கு 2 பிரிவினர் வேலை அமர்த்தப்படுவார்கள் என்று எசேக்கியேல் தெரிவிக்கிறார். ஒரு பிரிவினர் பிணங்களை தேடுவார்கள். மரித்தவர்களின் பிணங்களையாவது எலும்பு கூடுகளையாவது கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்தில் ஒரு அடையாளத்தை நாட்டிவிட்டு சென்று விடுவார்களாம். இந்த காலத்தில் இது ஒரு உலகளாவிய நிலைப்படுத்தல் அமைப்பு, அதாவது
GPS போன்ற சென்சாரை குறிக்கிறது. அடுத்த பிரிவினர் அந்த பிணங்களை கையாளுவதற்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அந்த நாட்டப்பட்ட அடையாளங்களை பார்த்து பிணங்களை கொண்டு போய் ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கில் புதைப்பார்கள் என்று எசேக்கியேல் தெரிவிக்கிறார். மேலும் எசேக்கியேல் 39:9 எசேக்கியேல் கூறுகிற இன்னொரு விஷயம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் முடிந்த பின் எதிரிகளின் ஆயுதங்களை எடுத்து 7 வருடங்கள் எரிப்பார்களாம். கேடகங்கள், பரிசுகள், வில்லுகள், அம்புகள், வளைதடிகள், ஈட்டிகள் என்று எசேக்கியேல் அவர் வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்தப்படும் யுத்த ஆயுதங்களை கூறுகிறார். அவற்றை நாம் நம் காலத்தில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தற்போது யுத்தங்களில் பயன்படுத்தப்படுகிற துப்பாக்கி, பீரங்கிகளை எப்படி எடுத்து எரிக்க முடியும்? ரஷ்ய விஞ்ஞானிகள் மரத்தை மிகவும் மெல்லியதாக உருவாக்கி அதோடு கூட ரெசின் சேர்த்து காலவாயில் சுட்டு இரும்பை போல உறுதியானதாக உருவாக்கினார். wood as strong as steel. இதை கொண்டு துப்பாக்கிகள், உடன் ரைபிள்ஸ் செய்ய முடியும் என்று கண்டுபிடித்தார்கள். இந்த மர உலோகத்திற்கு லிக்னோஸ்டோன் என்று பெயர். ரஷ்யா இந்த லிக்னோஸ்டோன் என்ற மர உலோகத்தை தங்கள் ஆயுதங்களை செய்ய பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆயுதங்களை அவர்கள் இந்த யுத்தத்தில் பயன்படுத்துவதால் யுத்தத்தின் முடிவில் சிதறி கிடக்கும் இந்த ஆயுதங்களை எடுத்து இஸ்ரவேலர் எரிக்க பயன்படுத்த முடியும். தற்பொழுது உலக நாடுகளுக்குள் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள், அமைதியின்மை எல்லாமே சீக்கிரமாக இந்த கோகு மாகோகு உலக யுத்தம் வெடிக்கும் என்பதையே காட்டுகிறது. சில குறிப்புகளை பார்ப்போம். 1ஆம் உலக யுத்தத்திற்கு பின் உலகம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ற அமைப்பிற்கு கையளிக்கப்பட்டது. 2ஆம் உலக யுத்தத்திற்கு பின் உலகம் UNO, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பிற்கு கையளிக்கப்பட்டது. 3ஆம் உலக யுத்தத்திற்கு பின் உலகம் அந்தி கிறிஸ்துவின் கரத்தில் கையளிக்கப்படும். 3ஆம் உலக யுத்தத்திற்கு பின் எவ்வளவு காலம் கழித்து இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெரிவிக்கவில்லை. இப்படியாக இவ்வுலகம் 3ஆம் உலக யுத்தத்தை சந்திக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகி விட்டார் என்றே நினைத்து அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். ரகசிய வருகையில் கைவிடப்பட்டவர்களின் நிலை பரிதாபம். ஏனென்றால் அவர்கள் உபத்திரவ காலத்திற்குள் அல்லவா பிரவேசிக்க வேண்டும். எனவே ஜாக்கிரதையாயிருந்து அவருடைய ரகசிய வருகையில் அவரோடு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். இஸ்ரவேலும் அதனுடைய எல்லைகளும், இஸ்ரேல் அண்ட் இட்ஸ் பார்டர்ஸ், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட எல்லைகள் ஆதியாகமம் 15வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யூதர்கள் தாயகம் திரும்பினவுடன் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த பாலஸ்தீனர்களிடமிருந்து நிலங்களை வாங்க தொடங்கினார்கள். இது எரேமியா 32வது அதிகாரம் வசனங்கள் 43, 44 ஆகிய வசனங்களின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். வாசிக்கிறேன். மனுஷரும் மிருகம் முல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். பென்னியமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சுதந்திரம் பெற்ற பின் நடந்த இஸ்ரேலிய அரேபிய யுத்தங்கள் மூலம் இஸ்ரேல் தன் எல்லைகளை விரிவாக்கி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேலருக்கும் அரேபியருக்கும் இடையே 6 யுத்தங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. ஒவ்வொரு யுத்தத்தின் முடிவிலும் இஸ்ரவேல் தனக்கு வாக்களிக்கப்பட்ட இடங்களில் சிலவற்றை கைப்பற்றியிருக்கிறது. உபாகம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தில் உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறை பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி தேவன் தனக்கு வாக்கு பண்ணின எல்லைகளை இஸ்ரவேல் தேசம் நிச்சயமாகவே சுதந்திரிக்கும். எசேக்கியேல் 47வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 வரையிலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனத்தில் கர்த்தர் கூறுகிறார்,
இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்வீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இவை எல்லாம் சீக்கிரத்தில் நிறைவேறும் காலம் நெருங்கி கொண்டிருப்பதனாலே எந்நேரமும் கோகு மாகோகு யுத்தம் வெடிக்கலாம் என்று தீர்க்கதரிசன வல்லுநர்களால் நம்பப்படுகிறது. நீங்களும் நானும் வேதாகமத்தின் ஆதாரங்களின்படி இதை நம்பி ஆக வேண்டும். சமர்ப்பித்து செபிப்போமா? பரலோகத்தின் நல்ல தந்தையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்று அழகாக எங்களுக்கு கற்றுத்தந்த இஸ்ரவேல் தேசத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். கோகு மாகோகு யுத்தம் அது யாருடையது, எங்கே நடைபெற இருக்கிறது, இஸ்ரவேலின் கூட்டாளிகள் யார் யார் என்றெல்லாம் கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் எல்லாரையும் தகுதிப்படுத்தும். உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் வெற்றி நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வதிக்கிறோம்.